மர்மோல நல்ல தோலை உரிச்சு தொங்க விட்டு நல்ல மசாலாவை போட என்ன மசாலா நல்லா ஊறணும் அப்பதான் என் அவளுக்கு பிடிக்கும். கோழி எந்த கடையில வாங்கிட்டு வந்தீங்க அத சொல்லல. என்ன மர்மோல கேட்ட அதெல்லாம் எல்லாம் தெரிஞ்ச கடை தான். அதெல்லாம் பத்தி நீ கேட்டு நடக்காத. நேரம் வேற ஆகுது, சீக்கிரம் வேலையை ஆரம்பி. போ போ போ. மாமியார் நாக்கு பரதநாட்டியம் ஆடுது. அப்ப இதுல ஏதோ ஒரு உள்குத்து இருக்கு. ஆமாக்கு என்ன, நம்ம வேலையை பாப்போம். தங்கமே நடந்தா வர மாப்பிள்ள ஒண்ணு கூட்டிட்டு வரலையாமா பைக்ல. இந்த மனுஷனுக்கு ஆபீஸ்ல முக்கியமான வேலை இருக்கான். போன் அடிச்சே வர மாட்டேங்காரு. உங்க அம்மா வீட்டுக்கு தானே இங்கன தானே இருக்கு, அடுத்த ஸ்டாப் தானே, ஃப்ரீ பஸ் ஏறி போ அப்படிங்காரு. ஓஹோ அப்படி போற கதை. அப்ப ஒன்னை விட இந்த வேலை தான் முக்கியமாக்கும். இந்த மனுஷன் கூப்பிட வருவார்ல, அப்ப பாத்துக்கிட்டே வர. நீ உள்ள வா மக்களே. முட்டை காடை கவுதாரி எல்லாம் இருக்குன்னு சீக்கிரம் சோத்த பொங்கு. ஆமா சின்ன பொண்ணு, நாடு கோழி அது எங்கேயுமே கடையில இல்லையா, ஸ்டாக் இல்லையா? ஏங்க நீங்க கடையில சரியா விசாரிச்சிருக்க மாட்டிய. உங்க அம்மா வாய் சமர்த்தியத்தை வச்சு எங்கேயோ ஒரு கடையில வாங்கிட்டு வந்துட்டோம்ல, எங்கேயோ பக்கத்துல தான் சொன்னாவோ, எங்கன்னு தெரியல. அப்படியா? நான் சுத்தமுத்தி எல்லா கடையிலயும் விசாரிச்சேன், எங்க வாங்கினாலும் தெரியலையே. அது இருக்கட்டும், போகும்போது நீங்க முன்வாசலோட தானே போனிய, வரும்போது புறவாசலோட வாரிய. நான் ஏற்கனவே எங்க அம்மாட்ட போன் அடிச்சு சொல்லதான் செஞ்சேன் கோழி இல்லமான்னு. ஆனாலும் என்ன பார்த்த உடனே ஏதாவது சொல்லி யாசுவா கோழி வாங்காம வந்திருக்கேன்னு. அதனாலதான் அப்படியே மெதுவா புறவ சொல்லி ஓடி வந்துட்டேன். எதுக்குங்க இப்படி பயந்து சாவுதியா? இப்பதான் கோழி எல்லாம் வாங்கியாச்ச, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. நான் போய் டக்கு டக்குன்னு எல்லா வேலையும் பாக்கேன். வாரேன். வேலை செய்யணுமா வேண்டாமா? மருமொலன்னு புழுன்னு வருது. வாரந்தே. தங்கச்சிக்காரி வந்து இறங்கியாச்சு போல இருக்கு. அதுதான் இப்படி அலறிட்டு கிடக்கு உங்க அம்மா. என்ன செய்ய, எல்லாம் நம்ம தலையெழுத்து. இன்னைக்கு வந்திருக்கா, என்னைக்கு போறாலும் தெரியல. என்னது என்னைக்கு போறாளவா? இன்னைக்கு சாயந்தரமே அனுப்பி விட்டுறணும். சரி சின்ன பொண்ணு. சரி, என்ன அலறியா இருக்கும் போல இருக்கு. மர்மோல யார் வந்திருக்கான்னு பாத்தியா? ராதிகா தானே வந்திருக்கா. நானும் நீங்க அலர்ல அமெரிக்க ஜனாதிபதியே நம்ம வீட்டுக்கு வந்துட்டாரோ அப்படின்னு நான் நினைச்சதே. நக்கல் பண்ணது போதும். ராதிகா எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? உங்க வீட்டுல எல்லாரும் சவிக்கம் தானா? ஆமா நீ இருக்கேன், ஏதோ இருக்கேன். மாப்பிள்ள வரலையாமா? மாப்பிள்ளையா? அவரை பத்தில என்கிட்ட பேசாதனே. நல்ல மாப்பிள்ளைய பார்த்து எனக்கு கட்டி வச்ச. நான் வீட்டுக்கு போறேங்க, வந்து கொண்டு விடுறதுக்கு இல்லாம பஸ் ஏறி போங்காரு மனுஷன். ஆபீஸ்ல வேலையா இருந்திருப்பாருமா. இல்லை மக்களே, சின்ன தர பிள்ளைய அனுப்ப கூடாது. ஒரு வாரம் கழிச்சு மாப்பிள்ளை தன்னால வந்து கூப்பிடு வருவாரு பத்தியா, அப்ப பேசி எடுத்துதான் இவளை அனுப்பி விடனாங்க. என்னத்தை சொல்றிய? ஆமா மர்மோல, அப்பதான் அந்த மனுஷனுக்கு புத்தி வரும் பாத்துக்க. அண்ணி சமையல் எல்லாம் ஆரம்பிச்சாச்சா? ஆமா ராதிகா, நடந்துட்டே இருக்கு. சீக்கிரம் போ மர்மோல, எல்லாத்தையும் செய்து எடுத்து முடி. பிள்ளை பசியோட இருக்கலாம். சரிங்க. ஏம்மா எனக்கு பிடிச்சதெல்லாம் அண்ணிட்டு செய்ய சொன்னியா? ஆமா மக்களே, நேர்ல போய் பாப்போம். இல்லனா உங்க அண்ணிக்காரி யானைக்கு கோணம் எதையாவது ஒண்ணு செய்து வச்சு விடுவா. கம்பு எல்லாம் ரெடி ஆயாச்சு, இனி தீப்பத்த வச்சிட வேண்டியதான். மர்மோல நீ கில்லடி மர்மோல, எப்படி எல்லாம் சமையல செய்த? எங்க மர்மோல இதெல்லாம் படிச்ச? ஏதே எல்லாம் எங்க அம்மா தான் சொல்லி தந்தவோ. எம்மா எனக்கு இதே மாதிரி எதையாவது செய்ய சொல்லி தந்திருக்கியம்மா? அட பைத்தியக்காரி, நீ திங்கி பிறந்தவா, அவ செய்து தர பிறந்தவா. நீ பேசாம திங்கி உனக்கு நல்லா சொல்லி தந்திருக்கும்ல. ஆமாம்மா, ஒரு முழு கோழியே ஒரே மூச்சுல தின்னுபட வேணாம். அதான் என் முவங்கது. தின்னி கூட்டம், திருந்தாத தின்னி கூட்டம். எங்க தொலைஞ்சு போச்சுன்னு தெரியலையே. முட்டை விடக்கூடிய நேரம் கரெக்டா வீடு வந்து சேர்ந்துருமே. இன்னைக்கு என்ன ஆளே காணல. குஷ்புக்கா, என்ன சிம்ரன்னு கூப்பிட்டியா? குஷ்புக்கா, என் கோழி எங்கேயாவது பாத்தியாக்கா? அடியாத்தி கோழியா? நான் பாக்கலையா. எப்பவும் என் வீட்டு கோழியும் உன் வீட்டு கோழியும் தானே எல்லாம் சேர்ந்து தானே இந்த தெருல சுத்துக்கோ. என் வீட்டு கோழியை முட்டை விடுறதுக்கு அடைச்சு போட்டிருக்கேன். ஆனா உன் வீட்டு கோழி எங்க போச்சுன்னு தெரியலையே. கேக்க நேத்து தான் எங்க அம்மா வீட்ல இருந்து கொண்டு வந்தேன். வெட கோழி, முட்டை விடுற கோழியாக்கும். திடீர்னு யாரும் தூக்கிட்டு போயிருப்பாளோ? சிம்ரனு வசந்தி, உனக்கு என்னாச்சு? சிம்ரனு, உன் கோழியை தேடுத? ஆமா, என் கோழியை தான் தேடிட்டு இருக்கேன். முட்டை விடக்கூடிய நேரம் ஆளை காணலையே பாத்துட்டு இருக்கேன். நானும் தெருவ தேடியாச்சு, காணல. அது இனிமே வராது, வீட்டுக்கு வரவே வராது. என்ன சொல்லுத வசந்தி? ஆமா சிம்ரனு, தெருல ஒரு பொம்பளை முக்காடு போட்டுட்டு உன் கோழியை கடத்திட்டு போயிட்டா. நான் பாத்தேன் பாத்துக்க, தூரத்துல வந்தனா யாருன்னு தெரியல. என்னது? என் கோழியை யாரோ கடத்திட்டானா? நீ நல்லா பாத்தியா? அடையாளத்தை லேசனாலும் சொல்லு, நான் எங்க இருந்தாலும் தூக்கிடுவேன். மண்டையில துணி சுத்தி இருந்தது மட்டும் தான் தெரிஞ்சு, ஆள் அடையாளம் ஒண்ணுமே தெரியல பாத்துக்க. இம்ரன் வா, யாருன்னு இன்னைக்கு கண்டுபிடிக்க மூடப்படாது. ஆமாக்கா, வாங்கக்கா. நல்ல நாட்டுக்கோழி வெடக்கோழி தின்னு பார்த்து சொல்லுமாக்கா. கோழி என்ன டேஸ்டா இருக்குமா, பஞ்சு போல இருக்குமா. அண்ணி, இந்த சிக்கன் எந்த கடையில வாங்குனீங்க? எனக்கு தெரியாது ராதிகா, உங்க அம்மாட்ட கேளு. உங்க அம்மா தான் வாங்கிட்டு வந்தவோ. எந்த கடையிலமா வாங்குனீங்க இந்த கோழிய? கஷ்டப்பட்டு உனக்காக புடிச்சிட்டு வந்த மக்களே. புடிச்சிட்டு வந்தேளா?
நான் ஒரு பைத்தியக்காரி உளறீர பார்த்தனே. அதுவா அது கடைக்காரன் எங்க இருந்த கோழியை புடிச்சிட்டு வந்து கடையில வச்சிருந்திருக்கான். அதுக்கப்புறம் அங்க இருந்து நான் வாங்கிட்டு வந்தேங்கன்னு சொல்லுறதுக்கு பதிலா வாய் தவறி புடிச்சிட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டேம்மா. அப்படியா தே? சரி சரி. மக்களே, ராதிகா கோழி நல்லா இருக்குன்னு எனக்கு ஒரு துண்டு தாயா. சும்மா இருமா, எனக்கு இந்த ஒரு கோழி போதாது. இதே மாதிரி டெய்லி இதே கடையில கோழி வாங்கிட்டு வானா. இன்னைக்கு ஒண்ணு களவாங்கிறதுக்குள்ளே நான் பட்ட பாடி எனக்கு தான் தெரியும். இதுல டெய்லி உனக்கு களவாங்கி தாரேன். என்ன சிம்ரன், ஏன் கோவத்துல கூப்பிட்ட? என் வீட்டு கோழியை காணல. கோழியே காணலையா? தேடி பார்க்க வேண்டியதானே? நல்ல முட்டை விடுத வெட கோழில. நீ கூட உங்க அம்மா வீட்ல இருந்து கொண்டு வந்தேன்னு சொன்னியே, அதுவா? ஆமா சின்ன பொண்ணு, அததான் காணல. நானும் எல்லா இடமும் தேடி பார்த்துட்டேன். ஒரு ஆளு தூக்கிட்டு போச்சுன்னு வசந்தி சொல்லுதா. என்னது? யார் தூக்கிட்டு போயிட்டாளா? ஆமா சின்ன பொண்ணு, ஒரு பொம்பளை. என்ன வசந்திக்கு சொல்லுதியா? பொம்பளையா? அடையாளம் எது தெரியுமா? அடையாளம் மட்டும் தெரிஞ்சிருந்தோ இதுக்கு முன்னாடி களவண்ட ஆளை பிச்சு நார் ஆக மாட்டேன். தூரத்துல இருந்து பார்த்தனா, அதனால அடையாளத்தை கரெக்டா கண்டுபிடிக்க முடியல. ஆனா தலையில ஒரு துணியை சுத்தி இருந்து. அட பாவிகளா, இப்படிமா களவாண்டு திம்பாளுவம்மா? சை. ஆமா சின்ன பொண்ணு, உங்க வீட்ல இன்னைக்கு என்ன கறி? சிம்ரன், என் ஆத்தன கறி வந்திருக்கா. அதனால அவளுக்கு மட்டன் எடுத்து குழம்பு வச்சு வச்சிருக்கோம், சாப்பிட்டுட்டு இருக்கா. கோழி வாசமும் கூடயே வருதே. ஆமா, என் ஆத்தன கறிக்கு நாட்டுக்கோழின்னு உசுருல. அதான் என் மாமியா கறி எங்கேயோ போய் நாட்டுக்கோழி வாங்கிட்டு வந்திருக்கு. நல்ல அழகாட்டு வறுத்து வச்சிருக்கேன், தின்னுட்டு இருக்கா. ஒரு இடமும் நாட்டுக்கோழியே இல்லையா? உன் மாமியாளுக்கு மட்டும் எங்க இருந்து நாட்டுக்கோழி கிடைச்சி? அப்ப என்ன சொல்ல வர? என் மாமியா கறி உன் நாட்டுக்கோழிய களவாண்டுட்டான்னு சொல்லுதியா? அப்படி சொல்லல, கேக்கே. எல்லா இடமும் நாட்டுக்கோழி இல்லையா? உங்க வீட்ல மட்டும் நாட்டுக்கோழி எப்படி வந்துச்சுன்னு. சிம்ரன், சந்தேகம்னு வந்துட்டா அது சரி பண்ணாம விடப்படாது. இப்பவே மாமியார கூட்டிட்டு வரேன். எந்த கடையில வாங்குனதுன்னு நேர கொண்டு போய் காட்ட சொல்லுதேன். ஏத்தே பாத்தியா சிம்ரனு, சின்ன பொண்ணு வீட்ல இருந்தா நாட்டுக்கோழி வாசம் கப்ப கப்பன்னு மூக்கு தொலைக்கி. சிம்ரனுக்கு கோழியாது, அதான் இந்த கத்திட்டு கிடக்கா. கத்துனா கத்துவா, நமக்கு என்ன வந்துச்சு? அதான் கோழி குழம்பாயி என் மாவ வயிற்றுக்குள்ள போயாச்சா. இனிமே என்னத்தை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இந்த சிம்ரன் இருக்கால புல்லாத்தவா, கண்டுபிடிச்சிடக்கூடாது. அதனால கொஞ்ச நேரம் பீரோக்கு பின்னால ஒளிஞ்சு கிடப்போம். அதுக்கப்புறம் அவ போன பிறகு நம்ம வெளியே போவோம். எங்க இருக்கிய? வேற ஒருத்தரும் வேண்டாம், இவளே நம்மள காட்டி கொடுத்துருவா போல இருக்க. எத்தனை தடவை எத்தேன்னு கூப்பிட்டாலும் அணக்கம் கட்டக்கூடாது. எங்க போச்சு இந்த மாமியாரு? மர்மோல நங்கதான் இருக்கு, ஆனா என்ன கண்டே பிடிக்க முடியாதே. இப்போதானே வீட்டுல இருந்துச்சு, அதுக்குள்ள எங்க பறந்துச்சு? பாவி மாமியார, பீரோக்கு பின்னால ஒளிஞ்சா கிடக்க. பீரோக்கு பின்னால என்னத்தே செய்றிய? மர்மோல என்ன மர்மோல கூப்பிட்டியா? ஆமத்தே, நான் தான் கூப்பிட்டேன். பீரோக்கு பின்னால என்னத்தே செய்துட்டு இருக்கிய? பீரோக்கு பின்னால பெயிண்ட் எல்லாம் சரியா அடிச்சிருக்கானான்னு பாத்துட்டு இருக்க மர்மோல. அதெல்லாம் ஒழுங்கா தந்தைய அடிச்சிருக்கோம். என் கூட வாங்க கொஞ்சம். எங்க மர்மோல கூப்பிடுத? நான் இப்ப எங்கேயும் வர மாதிரி இல்ல. வந்துருங்க, சொன்னா கேளுங்க. வா மர்மோல, விளையாடாத. நான் வரமாட்டேன், எங்கேயும் நான் வரமாட்டேன். வீட்டுல தான் மர்மோல இருப்பேன். அப்போ நீங்க வர மாட்டிய? ஆமா மர்மோல, விட்டுரு. மர்மோல சொன்னா கேளு, விட்டுரு. சும்மா வாங்கதே. மர்மோல விடு, மர்மோல. என் மாமியார கூட்டிட்டு வந்தாச்சு. யாருனாலும் என்னனாலும் கேட்டு சந்தேகத்தை தீர்த்துக்கிடலாம். வேற நிலைமை புரியாம நம்மள நடுத்தூர்ல கொண்டு நிப்பாட்டிட்டாள. அடியே எவடியாவா? அடியே எவளா இருந்தாலும் சரி, என் மர்மோ கோழியை களவாண்டவள இன்னைக்கு நான் சும்மா விட மாட்டேன். சும்மா விட மாட்டேன். என் மர்மோளுக்கும் எனக்கு 1000 சண்டை இருக்கலாம், ஆனா அவளுக்கு ஒண்ணுன்னா நான் முத ஆளா வந்து நிப்பேன். இதை சும்மா இருங்க, நான் பாத்துக்கிட்டே எதுனாலும். போடி இவளா, சும்மா இரு. நான் வந்துட்டோம்ல. கோழி என்னைக்கு எங்க இருந்து எவ பிடிச்சிட்டு போனான்னு எல்லாத்தையும் அக்கு வேற ஆணி வேற புடிஞ்சு விடுறேன். என்ன செல்ல தாயி ஒரு மாதிரி முடிச்சிட்டு நிக்க? ஒண்ணு இல்ல, சும்மா நிக்க. செல்ல தாயி, இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சு ஓடிரு. இல்ல அவ்வளவுதான். எங்க ஓட போறிய? மர்மோல எம சோறு தின்னுட்டு இருக்கா, நல்ல திங்க மாட்டா. வச்சு கொடுத்தாதான் நல்ல திம்பா. நான் போய் சாப்பாடு வச்சு கொடுத்து வரேன். மர்மோல யாரு? உங்க மகளா? சாப்பிட தெரியாதாக்கோ? கதை விடாதீங்க. இவ வேற நிலம புரியாம கூட மாட்டேங்கால. எவ எங்க வீட்டு கோழியை திருடினாலும் அவர்களுக்கு வாந்தி வயித்தால பிச்சுக்கிட்டு